80 கோடி ரூபாய் செலவில் புனரமைக்கப்பட்டுள்ள சென்னை வள்ளுவர் கோட்டத்தை சற்று நேரத்தில் திறந்து வைக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். முதல் நிகழ்ச்சியாக முதலமைச்சருக்கு பாராட்டு விழா நடத்தும் மாற்றுத்திறனாளிகள். வால்பாறை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அமுல் கந்தசாமி காலமானார். கோவையில் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழப்பு. ஈரானின் முக்கிய தளபதி சயீத் இசாதியை தாக்குதலில் கொன்றுவிட்டதாக இஸ்ரேல் அறிவிப்பு. ஈரானுக்கும் ஹமாஸ் அமைப்புக்கும் இடையே ஒருங்கிணைப்பாளராக இருந்தார் என்றும் இஸ்ரேல் தகவல். ஈரானில் உள்ள தமிழர்களை உடனடியாக பெற அயலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறைக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆணை. சிக்கியுள்ளவர்களுக்கு தேவையான உதவிகளை உடனடியாக வழங்கி அழைத்து வர நடவடிக்கை எடுக்க உத்தரவு. இங்கிலாந்துக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் 400 ரன்களை கடந்தது இந்தியா. ஜெய்ஸ்வால், சுப்மன் கில்லை தொடர்ந்து சதம் விளாசினார் துணை கேப்டன் ரிஷப் பந்த். தமிழ்நாட்டின் சில பகுதிகளில் வெப்பநிலை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்க வாய்ப்பு. மதுரை விமான நிலையத்தில் அதிகபட்சமாக 105 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவு. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 20,000 கனஅடியாக அதிகரிப்பு. அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிக்க 2ஆம் நாளாக தடை. கட்சி பொறுப்புகளில் இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் என நிர்வாகிகளுடனான கூட்டத்தில் முதல்வர் ஸ்டாலின் அறிவுறுத்தல். உழைப்பவர்களுக்கு அதற்கேற்ற அதிகாரம் கட்சியில் நிச்சயம் கிடைக்கும் என்றும் திட்டவட்டம். ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் நடந்த யோகா விழாவில் பங்கேற்ற பிரதமர் மோடி மக்களோடு மக்களாக சேர்ந்து யோகா செய்தார். உத்தராகண்ட் டேராடூனில் யோகா செய்த குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங், நட்டா உள்ளிட்டோரும் யோகாசனம் செய்தனர். மதுரையில் நடந்த யோகா விழாவில் ஆளுநர் ஆர்.என். ரவி பங்கேற்பு. 73 வயதிலும் 50 தண்டால் எடுத்து உடற்பயிற்சி. மதுரையில் நாளை நடைபெறும் முருக பக்தர்கள் மாநாட்டில் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் பங்கேற்கவில்லை. மாநாட்டில் பங்கேற்க நாளை காலை மதுரை வருகிறார் ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண். மதுரையில் நடைபெறும் முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து. விரும்பும் தெய்வங்களை வழிபடுவது அவரவர் உரிமை என்றும் கருத்து. தெய்வங்களை வழிபடுவது ஜனநாயகத்தின் உரிமை. அந்த அடிப்படையில் ஜனநாயக நாட்டில் அவரவர்கள் விரும்புகின்ற கடவுள்களை இன்றைக்கு மாநாட்டின் மூலமாக அந்த அமைப்பைச் சேர்ந்தவர்கள் அங்கே மதுரையிலே புதிய மாநாட்டை நடத்துகின்றார்கள். அதற்கு என்னுடைய வாழ்த்து. வன்னியர் இடஒதுக்கீடு கோரி திரும்ப வந்து தொந்தரவு செய்ய வேண்டாம் என்றார் முதலமைச்சர். பாமக தலைவர் அன்புமணி குற்றச்சாட்டு. சட்டமன்றத்துக்கு உள்ளேயும் வெளியிலையும் பலமுறை சொல்லி வாக்குறுதி கொடுத்த முதலமைச்சர் அவர்கள் 3 ஆண்டுக்கு முன்பு நான் ஒரு முறை செல்கிறேன். உடனடியாக ஏங்க திருப்பி தொந்தரவு பண்றீங்க, என்ன அதான் பிரச்சனை இருக்குன்னு சொன்னார். வால்பாறையில் சிறுத்தையால் எடுத்துச் செல்லப்பட்ட 4 வயது சிறுமி சடலமாக மீட்பு. நேற்று முதல் தேடப்பட்ட நிலையில் வீட்டின் அருகிலேயே சடலமாக கிடந்தார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலையிடம் விசாரணை நடத்த வேண்டும். ஞானசேகரன் யார் யாரிடம் பேசினார் என ஆதாரங்கள் இருப்பதாக கூறியிருந்த நிலையில் வழக்கறிஞர் எம்.எல். ரவி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு. விடுமுறை தினம் என்பதால் திருப்பதியில் அலைமோதும் பக்தர்கள் கூட்டம். இலவச தரிசனத்திற்கு 24 மணி நேரம் காத்திருப்பு.
உலக செஸ் தரவரிசையில் குகேஷை பின்னுக்கு தள்ளிய பிரக்ஞானந்தா 2 இடங்கள் முன்னேறி 5ஆம் இடத்தை பிடித்தார். 11,000 கிலோமீட்டர் தொலைவில் இருந்தபடி நோயாளியின் புற்றுக்கட்டியை அகற்றி சாதனை படைத்துள்ளார் அமெரிக்க மருத்துவர். இந்த அரிதான மருத்துவ சிகிச்சை குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். பூமியை தாண்டி வேற்று கிரகத்தில் மனிதர்கள் வாழ முடியுமா என்பதை கண்டறியக்கூடிய முயற்சியில் விஞ்ஞானிகள் ஈடுபட்டு வருகின்றனர். இதற்காக பல்வேறு விண்கலன்கள் அனுப்பி வைக்கப்படுகின்றன. இது ஒரு புறம் இருக்க, மருத்துவத்துறையிலும் புதிய புதிய கண்டுபிடிப்புகள் அரங்கேறி வருகின்றன. இந்த வரிசையில் மருத்துவர் ஒரு கண்டத்திலும் நோயாளி வேறொரு கண்டத்திலும் இருக்கும் போது கூட சிகிச்சை மேற்கொள்ள முடியும் என்று நிரூபித்து மருத்துவத்துறையில் புதிய சாதனை படைத்திருக்கிறார் மருத்துவர் ஒருவர். தென்னாப்பிரிக்காவில் வசிக்கக்கூடிய 67 வயதான பெர்னாண்டோ டா சில்வா புரோஸ்டேட் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்தார். இவருக்கு அமெரிக்காவில் புளோரிடாவில் உள்ள குளோபல் ரோபோட்டிக் நிறுவனத்தின் மருத்துவ இயக்குநரான டாக்டர் விபுல் பட்டேல் ரோபோ மூலமாக அறுவை சிகிச்சை செய்து புற்றுக்கட்டியை வெற்றிகரமாக அகற்றினார். இதில் விந்தை என்னவென்றால், இவர் அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக செய்ததோ ரோபோ மூலம் செய்ததோ அல்ல, எங்கு இருந்து கொண்டு செய்தார் என்பதுதான். அதாவது தென்னாப்பிரிக்காவில் இருந்த நோயாளிக்கு 11,000 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள புளோரிடாவில் இருந்தே விபுல் பட்டேல் அறுவை சிகிச்சை செய்துள்ளார். உலகில் மிகவும் தொலைதூரத்திலிருந்து மேற்கொள்ளப்பட்ட ரிமோட் கண்ட்ரோல் அறுவை சிகிச்சை என்ற பெருமையை இது பெற்றுள்ளது. கடந்த 14ஆம் தேதி மேற்கொள்ளப்பட்ட இந்த அறுவை சிகிச்சைக்கு சீனாவை சேர்ந்த ரோபோ பயன்படுத்தப்பட்டது. தென்னாப்பிரிக்காவில் நோயாளியுடன் மருத்துவ குழுவினர் இருந்த நிலையில் ரிமோட் கண்ட்ரோல் மூலமாக அறுவை சிகிச்சை செய்த விபுல் பட்டேல் மருத்துவ குழுவினரையும் சிறப்பான முறையில் வழிநடத்தினார். அவசர சிகிச்சை பிரிவில் இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு இந்த ரிமோட் கண்ட்ரோல் முறை அறுவை சிகிச்சையை மேற்கொள்ள முடியும் என்கிறார் விபுல் பட்டேல். 2 ஆண்டுகளுக்கு மேலாக மேற்கொள்ளப்பட்ட முயற்சியின் மூலமாக இந்த அறுவை சிகிச்சை முறையில் வெற்றி கண்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மருத்துவத்துறையில் இது மிக பெரும் முன்னேற்றம் என்றால் மிகையல்ல. அமெரிக்கா, பிரிட்டன் மற்றும் ஆசியாவில் பரவி வரும் நிம்பஸ் கொரோனா ஆபத்தானதா? என்னென்ன அறிகுறிகள் இருக்கும் என்பதை வரைகலை மூலம் விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் காயத்ரி. புது வகை நிம்பஸ் கொரோனா அமெரிக்கா, பிரிட்டன் மற்றும் ஆசியாவோட சீனா உள்ளிட்ட பகுதிகளில் அதிக அளவில் பரவ தொடங்கியிருக்கு அப்படிங்கிற தகவல் வெளியாகிருக்கு. இந்த புது வகை நிம்பஸ் கொரோனானால என்ன பாதிப்பு இருக்கும், இது எது போன்ற வீரியம் கொண்டது அப்படின்னு பார்க்கும்பொழுது 2019 முதல்ல சீனால கொரோனா பரவ தொடங்கியது. அதன் பிறகு சில ஆண்டுகள் கொரோனா அப்படிங்கிறது கட்டுப்பாடுக்குள்ள இருந்தது, மீண்டும் தலை தூக்க ஆரம்பித்தது. அதன் பிறகு அது எப்படி வருது அப்படின்னு பார்த்தோம்னா, புது புது வடிவங்கள்ல அதனுடைய இந்த உருமாற்றம் அப்படிங்கிறது தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. பெரிய அளவில் சமீபத்தில் உருவான புது மாற்றங்கள்ல பாதிப்பு இல்லை அப்படின்னாலும் இந்த நிம்பஸ் வகை கொரோனா அப்படிங்கிறது அமெரிக்காவோட கலிபோர்னியா உள்ளிட்ட முக்கியமான 13 மாகாணங்கள்ல அதிக அளவில் பரவுறதுனால அது ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கு. அடிப்படையில் இது ஒமைக்ரான் வகையை சேர்ந்த ஒரு திரிபு அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அதனாலதான் இதற்கு நிம்பஸ் அப்படின்னு பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வகை கொரோனா அப்படிங்கிறது NB.1.8.1 அப்படிங்கிற வைரஸ் வகையை சேர்ந்தது அப்படிங்கிறதையும் உலக சுகாதார மையம் உறுதிப்படுத்தி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இதுவும் தொடர்ந்து கண்காணிப்பு பட்டியலில் வைக்கப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகிறது. இது எங்கெங்கெல்லாம் பரவுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, அடிப்படையில் இந்த கொரோனா தொற்றுக்கு உள்ளானவங்களுக்கு தொண்டையில் பிளேடால் அறுக்கக்கூடிய, அதாவது கண்ணாடியை முழுங்குனா நமக்கு எப்படி ஒரு ஃபீலிங் இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு உணர்வு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதிக அளவில் அமெரிக்கா, பிரிட்டனில் பரவ தொடங்கி இருந்தது. பிரிட்டனில் மட்டுமே குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இதுவரைக்கும் இந்த வகை தொற்றால 10% பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறதா அந்த நாட்டு சுகாதாரத்துறை சொல்லியிருக்கிறது. அது மட்டும் இல்லாம கலிபோர்னியா, நியூ ஜெர்சி, அதே மாதிரி நியூயார்க் இது போன்ற பகுதிகளில் சில இடங்கள்ல குறைவான பதிவு இருக்கு அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்கிறாங்க. இது மட்டும் இல்ல, நிம்பஸ் மட்டும் இல்ல, XFG அப்படிங்கிற ஒரு திரிபு சொல்றாங்க. இந்த வகை வைரஸாலும் மக்கள்கிட்ட ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கு. இதுவும் பரவலாக இருக்கக்கூடிய ஒரு வைரஸ் தொற்றா இருக்கு அப்படிங்கிறதையும் குறிப்பிடுறாங்க. ஆனா உலக சுகாதார மையம் இது ஒரு உயிர்கொல்லி இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்தை உறுதிப்படுத்தி இருக்கிறாங்க. பரவல் அதிகரிக்கும், இதனால பாதிப்பு
பாதிப்பு அப்படிங்கிறது அடிப்படையில் இருக்கும். சரி, என்னென்ன அறிகுறிகள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா, அடிப்படையில் எல்லா தொற்றுக்கும் இருக்கிற மாதிரி இருமல், காய்ச்சல், சோர்வு, தசை வலி, நுகர்வு, அந்த தன்மை இழக்கிறது, இது எல்லாமே இருக்கும். கூடுதலாக இப்போ நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி இந்த தொற்றால பாதிக்கப்பட்டவங்களுக்கு எச்சில விழுங்கும் போது இருக்கக்கூடிய அந்த உணர்வு அப்படிங்கிறது ஒரு ரேசர் பிளேட முழுங்கின மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதனால இது இதனுடைய ஆரம்ப அறிகுறியாக இருக்கிறது. யாரெல்லாம் இது குறித்து கவனம் கொள்ளணும் அப்படின்னு பார்த்தோம்னா, தடுப்பூசி இதுவரைக்கும் எடுத்துக்கொள்ளாதவர்கள், அதே மாதிரி இயல்பிலேயே எதிர்ப்பு சக்தி குறைபாடு இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் உலக சுகாதார மையம் அறிவுறுத்தியிருக்கு.